வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கையின் உள்ளூர் நிலவரங்கள், உலகின் மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அரசியல் என்பது அதன் இயல்பிலேயே அதிகாரம் மற்றும் போட்டி நிறைந்த ஒரு உலகம் என்பது நீங்கள் அறிந்த விடயம். இந்த தன்மைகள் இருப்பதால் தான் அரசியல் எப்போதுமே போட்டி மனப்பான்மைகளையும் சூழ்ச்சிகளையும் சதிகளையும் திரைமறைவு திட்டங்களையும் தன்னகத்தே வளர்த்தெடுக்க செய்யும் விடயமும் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். இலங்கை தீவை பொறுத்தவரை தற்போது அதன் தேசிய நெருக்கடியாக உலகோடு ஒத்தோடி எரிசக்தி நெருக்கடி தான் இருக்கின்றது. இந்த எரிசக்தி நெருக்கடி இப்போது ஒரு தேசிய நெருக்கடியாக மாறிவிட்டதால் உலகில் தினசரி உயர்ந்து வரும் எரிபொருள் எரிவாயு விலை இலங்கையையும் கடுமையாக தீண்ட தலைப்படுவதால் வேறு வழியில்லாமல் இப்போது அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா எதிர்க்கட்சி தலைவர்களுடன் கூடி பேசி அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கக்கூடிய எதிர்ப்பு திட்டங்களை இல்லையென்றால் போராட்டங்களை தனது சமரச கரத்துண்டு நீட்டுதல்கள் ஊடாக சமாளிக்க தலைப்படுவது தெரிகின்றது. அந்த வகையில் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து எதிர்க்கட்சி தலைகளை கூட்டி இருத்தியே அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் தான் வழங்கிய ஒரு பரபரப்பான உரைக்கு பின்னர் இந்த எரிசக்தி நெருக்கடியை தணிப்பதற்கு எதிர்க்கட்சிகளிடம் உள்ள திட்டங்களையும் கேட்டறிந்து கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் திட்டங்களெல்லாம் அனுர கேட்டறிந்து கொண்டாலும் அனுர தரப்பின் உள்ள கிடக்கு என்னவோ தாமே போட்ட ரோட்டில் தாமே தனித்து பயணிக்கும் திட்டங்களை கொண்டதாகத்தான் இருக்கின்றது. அதாவது இந்த தேசிய பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் பரிந்துரைகளை விட தாமே வகுத்த திட்டங்களில் தான் அரசாங்கம் செல்ல தலைப்படுவது பகிரங்கமாகவே தெரிகின்றது. ஆனால் நேற்று எதிர்க்கட்சிகளை அனுரகுமார திசாநாயக்கா அழைத்து கொண்ட போது எதிர்க்கட்சி தலைகளும் அதில் பங்கெடுத்துள்ளன. ஆனால் 2022 ஆண்டில் அப்போது ஆட்சி தரப்பு அனுர தரப்பை அழைத்து கொண்ட போது அனுர தரப்பு அப்போது அதற்கு ஒத்துழைக்கவில்லை. 2022 இவ்வாறான ஒரு எரிசக்தி நெருக்கடி பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் இலங்கை தீவில் தலையெடுத்தது. அப்போது இந்த நெருக்கடியால் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஆட்சி தலையான கோட்டாபாய ராஜபக்ஷ பிச்சை வேண்டாம் நாயப்பிடி என்ற கோதாவில் தனது ஆட்சி பொறுப்பை துறந்து நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அப்போது ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொறுப்பேற்ற போதும் அவர் இவ்வாறு ஒரு எதிர்க்கட்சிகளின் ஆதரவை கூறிய போது அனுர அரசாங்கம் இப்போதைய அனுர அரசாங்கம் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதற்கு ஒத்துழைக்க மறுத்தது. ஆனால் நல்ல வழியாக நேற்று அனுர தரப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, ரவுப் ஹக்கீம், மனோ கணேசன் உட்பட்ட தமிழ் தலைகள் உட்பட்ட எதிர்க்கட்சி தலைகள் பங்கெடுத்து ஒத்துழைப்பை வழங்க செய்திருந்தனர். பிரபலமானவர்களுடன் மோதும் வாய்ப்புகளை இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்தில் பிறமுனையும் ஒரு முக்கியமான முகமாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பதிவாகிக் கொள்கின்றார். அந்த வகையில் நேற்று அனுர நாடாளுமன்றத்தில் பரபரப்பாக வெளியிட்ட சில கருத்துக்களுக்கு அவர் எதிர்வினையாற்றிய போது தனது இந்த நிலைப்பாட்டையும் அழுத்தமாக பதிவு செய்ய தலைப்பட்டார். இலங்கைக்குள் ஒரே நேரத்தில் நுழைவதற்கு அமெரிக்காவும் ஈரானும் தத்தமது போர்க்களங்களுக்கு அனுமதி கோரியன என்ற விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கட்டுடைத்த அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையின் நடுநிலைமை காரணமாக 2 தரப்புகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதியை மறுத்ததாக சொல்லிக் கொண்டார். ஒருவேளை அவ்வாறு தாம் 2 தரப்புகளையும் ஒரே நேரத்தில் இலங்கைக்குள் அனுமதித்திருந்தால் இலங்கைக்கு அண்மையில் 2 தரப்புகளுமே மோதிக்கொள்ளும் ஒரு நிலைமை வந்திருக்கும் என்பதையும் அனுர நேற்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். கடந்த மாதம் 26ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரகம் ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் விடுத்ததாகவும் அந்த கோரிக்கையில் தமது கடற்கலங்கள், அதாவது ஈரானிய போர்க்களங்கள் மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்கும் 13ஆம் தேதிக்கும் இடையில் கொழும்புக்கு
வருவதற்கு அனுமதியை வழங்க வேண்டும் என கோரப்பட்டதாக அனுர கூறினார். ஈரான் இந்த கோரிக்கையை விடுத்த சில மணி நேரங்களில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகமும் ஒரு செய்தியை தமது அரசாங்கத்துக்கு அனுப்பியதாகவும், அந்த செய்தியில் அமெரிக்கா தனது வான்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதியை கோரியதாக அனுர கூறினார். ஆனால் என்ன காரணங்களுக்காக தனது போர் விமானங்கள் மத்தளவில் தரையிறங்க விரும்புகின்றன என்ற காரணத்தை அனுர தரப்புக்கு வாஷிங்டன் சொல்லிக் கொள்ளவில்லை. இவ்வாறு 2 கோரிக்கைகளும் ஒரே நேரத்தில் வந்து கொண்டதால் சங்கடப்பட்ட தமது அரசாங்கம் இறுதியில் 2 கோரிக்கைகளுக்கும் அனுமதியை வழங்கவில்லை எனவும் அனுர சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை அனுமதி வழங்கியிருந்தால் அம்பாந்தோட்டையின் மத்தளவில் 8 கப்பல் தகர்ப்பு ஏவுகணைகளுடன் தரையிறங்கிய கூடிய இந்த 2 அமெரிக்க போர் விமானங்களும் அங்கிருந்து மேலெழுந்து இலங்கைக்கு அண்மையில் வைத்து ஈரானிய கடற்படை கப்பல்களை தாக்கிவிட்டு பறந்திருக்கும் என அனுர சொல்லாமல் சொல்லிய ஒரு விடயமாக இருந்தது. ஏனெனில் உண்மையில் நோக்கினால் அவ்வாறான நோக்கம் ஒன்று அமெரிக்காவின் பிளான் ஏ ஆக இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் இலங்கை அமெரிக்க போர் விமானங்களுக்கு அனுமதியை மறுத்த பின்னர் தான் வானிலிருந்து ஈரானிய கப்பல்களை தாக்குவதற்கு பதிலாக கடலடியிலிருந்து நீர்மூழ்கியால் ஏவப்பட்ட டொபிட்டோ எனப்படும் நீரடி உந்துகணையால் ஈரானின் ஐரிஸ்தேனா மூழ்கடிக்கப்பட்ட பிளான் பியை அமெரிக்கா நடைமுறைப்படுத்திய விடயமும் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். ஏற்கனவே செய்தி வீச்சில் சொல்லப்பட்ட விடயம் இது. கடந்த மாதம் இந்தியாவில் நடந்த இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ எனப்படும் சர்வதேச கடற்படை பயிற்சியில் பங்கேற்கவே ஈரானிய கடற்கலங்கள் இந்தியாவின் விசாகப்பட்டினத்துக்கு சென்றிருந்தன. இந்த பயிற்சியில் பங்கேற்ற 53 நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்றாக இருந்தது. அமெரிக்காவின் பசிபிக் கடற்படையின் அட்மிரல் ஸ்டீவ் ஹாக்லரின் டெல்லி பயணத்தின் பின்னணியில் இடம்பெற்ற இந்த பயிற்சியில் அமெரிக்க கடற்படை P-8A பொசிடோன் உளவு விமானம் சைதம் விசாகப்பட்டின பயிற்சியில் பங்கேற்றமையெல்லாம் ஏற்கனவே பகிரங்கப்பட்ட விடயங்கள். ஆக மொத்தம் தொழில்நுட்ப ரீதியாக அப்போது அந்த பயிற்சி இடம்பெற்ற காலத்தில் ஈரானிய கடற்படையினரும் அமெரிக்க கடற்படையினரும் ஏறக்குறைய ஏக காலத்தில் இந்தியாவில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் ஈரானிய கடற்படை கப்பல் தனது பயிற்சிகளை முடித்துவிட்டு கடந்த 25ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி விசாகப்பட்டினத்திலிருந்து மீண்டும் ஈரான் பயணப்பட்ட போது அதன் பின்னரான 3 நாட்களில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் இவ்வாறு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிந்த அமெரிக்க படைய தரப்பு ஈரானுக்கு மீண்டும் திரும்பும் இந்த கப்பல்களை தாக்க கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளுடன் 2 போர் விமானங்களை மத்திய கிழக்கின் ஜிபூட்டி பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவின் அதாவது தளத்திலிருந்து மத்தளவிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தது. இந்த கோரிக்கை தமது அரசாங்கத்தால் மறுக்கப்பட்டதால் அமெரிக்கா சற்று ஆச்சரியப்பட்டாலும் கவலைப்படவில்லை என ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத்தும் அண்மையில் கூறியிருந்தார். ஸ்ரீலங்கா இவ்வாறு செய்யும் என்பதை எதிர்பார்த்த அமெரிக்கா தனது பிளான் ஏ மாற்றி பிளான் பி தாக்குதல் திட்டத்தை தனது விரைவு தாக்குதல் நீர்மூழ்கி களம் ஒன்றால் கடந்த 4ஆம் தேதி நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலால் ஈரானிய கடற்படையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் துன்பியல் ரீதியாக பலியாகி கொண்டார்கள். கடலில் மிதந்த உடலங்களையும் அந்த தாக்குதலில் உயிர் தப்பிய 32 பேரையும் ஸ்ரீலங்கா கடற்படை மீட்டிருந்தது. அதன் பின்னர் இன்னொரு ஈரானிய போர்க்கப்பலிலிருந்து 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்று வரை இலங்கையில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டுள்ள விடயமும் நீங்கள் அந்த விடயம். ஸ்ரீலங்காவின் இந்த முடிவுகளால் இதுவரை அமெரிக்கா வெளியரங்கமாக அந்த நாட்டை நோக்கி முறைக்கவில்லை என்ற ஒரு தோட்டப்பாடு இருந்தாலும் இலங்கை எதிர்நோக்கும் இந்த மாட்டுப்பட்ட நிலையானது இந்த போர்க்களம் தொடர்பாக பல சிறிய நாடுகள் எதிர்கொள்ளும் தர்ம சங்கடமான நிலையை ஒரு உதாரணமாக சொல்லுகிறது. அதாவது ஏறச் சொன்னால் எருது முறைக்கும் இறங்கச் சொன்னால் முடவன் முறைப்பான் என்ற பழமொழி சார்ந்த ராஜதந்திர சங்கட நிலை இலங்கையைப் போலவே வேறு சில நாடுகளுக்கும் இந்த போர்க்களத்தை மையப்படுத்தி உள்ளது. எனினும் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இராணுவ உறவுக்குரிய சில ஒப்பந்தங்கள் இருப்பதும் இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்கான மிகப்பெரிய சந்தை அமெரிக்காவில் இருப்பதும் முக்கியமான சில விடயங்கள். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரும் தெற்காசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதருமான சர்ஜியோ கோர் அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து பேசியிருந்தார். இந்த பேசிய விடயங்கள் ஒற்று நோக்கப்படுகின்றன. இந்த பின்னணியில் அனுர நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது தமது அரசாங்கம் அமெரிக்காவுக்கு சார்பாக இருப்பதாகவும் சில தீர்மானங்களை உரிய நேரத்தில் எடுக்கவில்லை என சஜித் போன்றவர்கள் சொல்லிக்கொள்வது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என விசனப்பட்டு கொண்டார். ஆனால் சஜித் பிரேமதாசாவும் விடவில்லை. அமெரிக்கா செய்த சர்வதேச சட்ட மீறல்களை
ஸ்ரீலங்கா அரசாங்கம் கண்டிக்க தவறியதாக குற்றஞ்சாட்டி அனுரவின் உரையையும் கடுமையாக விமர்சித்தார். நாடு நடுநிலைமையாக செயற்பட்டதாக அனுர கூறிக்கொண்டாலும் ஐநா சாசனத்தை மீறி அனுர அரசாங்கம் நடந்ததாகவும் சர்வதேச உடன்படிக்கைகளையும் புறக்கணித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டி கொண்டார். அதாவது ஈரான் மீதான தாக்குதல்களை ஸ்ரீலங்கா கண்டிக்கவில்லை என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாசவின் இந்த கருத்து வருகின்றது. அதாவது ஸ்ரீலங்கா உண்மையான நடுநிலைமை நாடாக இருந்தால் யாராவது விதிமீறல்களை செய்தால் அதனை கண்டித்திருக்க வேண்டுமே தவிர நடுநிலைமை என சொல்லி பூசி மெழுகக்கூடாது என்பது சஜித் பிரேமதாசவின் வாதமாகின்றது. இதற்கிடையே 2022 அறிமுகப்படுத்தப்பட்ட QR எரிபொருள் முறையை ஆரம்பத்தில் கேலி செய்த அனுர தரப்பை இப்போது அதனை கொண்டு வந்ததாகவும் சஜித் பிரேமதாசா குறிவைத்து அடித்திருக்கின்றார். சஜித்தை பொறுத்தவரை அரசாங்கம் அமெரிக்காவை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஒரு உசுப்பேற்றும் கருத்தாக முன்னகர்த்தி அதன் மூலமாக பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டும் நிலைமை கொத்த ஒரு அரசியலை செய்ய முனைகின்றார். ஆனால் சஜித்தின் இந்த உசுப்பேற்றலுக்காக பொல்லை கொடுத்து அடிவாங்க மார்க்சிச உள்ளுடன் கொண்டதாக தம்மை அடையாளப்படுத்தும் அனுர தரப்பு தயாராக இல்லை என்பதைத்தான் அருண்குமாரவின் நாடாளுமன்ற கருத்துக்கள் புலப்படுத்தியுள்ளன. மத்திய கிழக்கு சார்ந்த இலங்கையின் இந்த புதிய அரசியல் அதிர்வேட்டுகளின் பின்னணியில் தமிழர்களின் வடபுற அரசியலில் மீண்டும் சுயேட்சை கிளாடியேட்டரின் கிளிநொச்சி இரணைமடி நீர் சார்ந்த பலிந்த விஷமத்தனமான அலப்பறைகள் வெளிப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மக்கள் குறித்த விஷமத்தனமான கருத்துக்களை பதிவிட்ட இந்த சுயேட்சை கிளாடியேட்டர் யாழ்ப்பாணத்தில் தான் படித்த ஆட்கள் இருப்பதாக குறிப்பிட்டு தனது வாதம் வலிப்பு பித்தங்களை எடுத்து விட்டிருக்கின்றார். அண்மையில் இவரது கொடும்பாவி எனப்படும் உருவபொம்மை கிளிநொச்சியில் எரிக்கப்பட்ட நிலையில் தமிழ் மக்களை குழப்பும் இந்த விஷமத்தனமான கருத்துக்கள் கிளாடியேட்டரிடமிருந்து வெளிப்பட்டுள்ளன. இவ்வாறான உள்ளூர் அலைப்பறைகளுடன் மத்திய கிழக்கின் போர் இன்று 21ஆம் நாளுக்குள் பூந்திருந்தது. ஈரான் தனது நாட்டின் எல்லையிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இந்து சமுத்திரத்தில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய இராணுவ தளமுள்ள டியோகோ கார்சியா தீவை நோக்கி 2 ஏவுகணைகளை ஏவியதான பரபரப்பான விடயத்துடன் இன்றைய போர் செய்திகள் வருகின்றன. இந்த 2 ஏவுகணைகளும் டியோகோ கார்சியாவில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய இராணுவ தளத்தை தாக்கவில்லை என்றும் இந்த 2 ஏவுகணைகளில் ஒன்று இடையில் செயலிழந்து விழுந்ததாகவும் இன்னொன்று அமெரிக்காவின் போர்க்கப்பலிலிருந்து ஏவப்பட்ட சாம் 3 இடைமறிப்பு ஏவுகணையால் மறைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஈரானிலிருந்து 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள டியோகோ கார்சியா தளத்தை தாக்கு ஏவுகணைகள் ஏவப்பட்டதான இந்த செய்தியானது ஈரானில் மிக நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகள் இருப்பதை ஆதாரப்படுத்தியுள்ளது. இது நிச்சயமாகவே பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கசப்பான அதிர்ச்சியான செய்தி என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஈரான் தனது ஏவுகணைகளின் வரம்பை 2000 கிலோமீட்டராக கட்டுப்படுத்தியுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி கடந்த மாதம் குறிப்பிட்ட நிலையில் 4000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டியோகோ கார்சியா தளத்தை அது குறிவைத்ததான செய்தி நிச்சயமாக இந்த போரின் விரிவாக்கம் வேறு வகையில் நிச்சயமாக இந்து சமுத்திரத்தையும் தீண்டும் என்ற செய்தியையும் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றது. இந்த போர்க்களம் உலகில் உருவாக்கி வரும் இல்லையென்றால் தீவிரப்படுத்தி வரும் எரிசக்தி சிக்கல்களால் இப்போது ஈரான் மீது போர் நடத்தும் அமெரிக்காவே ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை ஊக்குவிப்பது போன்ற சில முரண்நிலையான முடிவுகளை எடுப்பதற்குரிய சூழ்நிலையையும் உருவாக்கியிருக்கின்றது. ஈரானுடனான போர் ஆக 3 வாரங்களே ஆனாலும் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து செல்லும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளை கட்டுப்படுத்த அமெரிக்காவாலும் முடியவில்லை. இதனால் தான் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் இப்போது தானே குண்டுகளை வீசும் நாட்டின் மீதான எண்ணெய் தடைகளை நீக்கியிருக்கின்றார். போரால் ஏற்பட்ட வெளியேற்றம் இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கக்கூடும் என்பதால் இனிமேல் விமான பயணங்களின் கட்டணம் பெரும் உயர்வாக மாற உள்ளதான எச்சரிக்கைகள் ஏற்கனவே விமான நிறுவனங்களால் விடுக்கப்பட்ட நிலையில் இந்த செய்தி நிச்சயமாகவே கோடை விடுமுறைக்கு இலங்கைக்கு பயணப்பட திட்டமிட்டுள்ள புலம்பெயர் தமிழர்களுக்கும் பாதகமானது. ஏனென்றால் இந்த விலை உயர்வால் விமான பயண சீட்டுகள் உயரப்போகின்றன, அதாவது விலை உயரப்போகின்றன. இந்த நிலையில்தான் அண்மையில் ரஷ்யாவுக்கு எண்ணெய் தடையில் என்ன விடயத்தை இல்லையென்ற நகர்வை அமெரிக்கா செய்ததோ அதனைத்தான் இப்போது ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி தடைக்கும் செய்கின்றது, அதாவது தடையை தளர்த்துகின்றது. தற்போது ஈரானும் பல எண்ணெய் தாங்கி கப்பல்களில் தனது மசகு எண்ணெயை ஏற்றியிருந்தாலும் அமெரிக்கா விதித்த தடையால் அந்த எண்ணெய் விற்க முடியாமல் இருக்கும் நிலையில் இந்த விற்பனை தடையை ட்ரம்ப் ஏப்ரல் மாத நடுப்பகுதி வரை தற்காலிகமாக நீக்குவதற்கு நேற்று அனுமதியை வழங்கியுள்ளார்.
ஈரானுடனான போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றதால் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் உலகின் எண்ணெய் தேவையை சுமார் 1.5 நாட்களுக்கு மட்டுமே பூர்த்தி செய்ய போதுமான 140 மில்லியன் பீப்பாய் ஈரானிய எண்ணெய் கடலில் கப்பல்களில் இருப்பதால் அந்த எண்ணெயை விற்கலாம் என்ற அனுமதியை வழங்கியுள்ளார். ஆனால் ஈரானுடனான போருக்காக வாஷிங்டன் தனது வளங்களை அதிகரித்து வருவதும் திசை திருப்புவதும் தொடர்ந்தும் தீவிரமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ட்ரம்போ ஈரான் மீதான போர் தணிவுக்கு வரும் சாத்தியக்கூறுகள் குறித்து பேச்சுக்கு சொன்னாலும் நடைமுறையில் மாறாக இந்த போர் தீவிரப்படுத்தும் வகையில் தான் நகர்வுகள் இருக்கின்றன. அந்த வகையில் ஐரோப்பாவில் உள்ள பேட்ரியாட் வேன் பாதுகாப்பு அமைப்புகள் கூட தற்போது மத்திய கிழக்குக்கு அமெரிக்காவால் நகர்த்தப்பட்டு வருகின்றன. பல தசாப்தங்களாகவே அமெரிக்கா ஈரானிய எண்ணெய்க்கு அவ்வப்போது தடைகளை விதித்து வரும் நிலையில் இப்போது முரநிலையாக அமெரிக்காவே ஈரானிய ஆட்சியை இராணுவ ரீதியாக அழிக்க ஒரு போரை தொடுக்கின்றது. அதேவேளை அந்த ஆட்சி நிதி ரீதியாக பலனடையும் வகையில் எண்ணெய் ஏற்றுமதிக்கும் தற்காலிகமான தளர்வை எடுத்திருக்கின்றது. ஆக மொத்தம் ஹோர்முஸ் நீரிணையை மூடி ஈரான் அடித்த முக்கியமான துருப்புச்சீட்டு இப்போது அமெரிக்காவே ஈரானிய எண்ணெய் தடையை நீக்கும் அளவுக்கு ஈரானுக்கு ஒரு தற்காலிக வெற்றியை தந்திருப்பதை சொல்லிக்கொள்ள முடியும். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானிய தாக்குதல்களை தடுக்கும் நடவடிக்கையில் பிரித்தானிய தளங்களை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் நேற்று ஒப்புக்கொண்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் நேரடியாக இணையாத நேட்டோ பங்காளி நாடுகளை ட்ரம்ப் கோழைகள் என கடுமையாக சாடியதை அடுத்து பிரித்தானியாவின் முடிவு வெளியாகியுள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தாமும் தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஜப்பானும் கனடாவும் தெரிவித்த நிலையில் வளைகுடா நாடான பஹ்ரைனும் இப்போது அந்த விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றது. வளைகுடா நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதல்கள் இப்போது அரபு நாடுகளை அமெரிக்காவுடன் மேலும் நெருக்கமாக்கும் வகையில் நிலைமையை உருவாக்குவதாக, அதாவது ஈரான் தாக்கினால் தொடர்ந்தும் ஈரானை அவர்களும் தாக்குவார்கள். இதுவரை வளைகுடா நாடுகள் ஈரானிய தாக்குதல்களை தடுக்கும் வகையில் தான் தமது பலத்தை பிரயோகிக்கும் நிலையில் இனிமேல் ஈரானிய தாக்குதல்கள் தீவிரமாக இடம்பெற்றால் போரில் குதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை வளைகுடா நாடுகளும் எடுப்பதான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன. இவை மத்திய கிழக்கு நிலவரங்கள். அடுத்து தமிழகம் மற்றும் பிரான்ஸ் தேர்தல் நிலவரங்களை சுருக்கமாக நோக்கினால், தமிழகத்தில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகள் தமக்கிடையில் தொகுதி பங்கீடுகளை இழுவறைகளுடன் செய்து வருகின்றன. அந்த வகையில் டெல்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியன சந்திக்கின்றன. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இன்று அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச உள்ளனர். இதேபோல 26 கட்சிகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், தேமுதிக, மக்கள் நீதி மையம் உட்பட்ட கட்சிகள் ஒன்றான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்று வருகின்றன. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகளை கோரிய போது திமுக 7 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முன்வந்திருப்பது இழுவறிகளை உருவாக்கி இருக்கின்றது. இந்த நிலை விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆட்டம் தொய்வடையும் என்ற வகையில் புதிய கருத்து கணிப்புகள் வந்துள்ளன. ஆரம்பத்தில் 25% மேற்பட்ட வாக்குகளை எதிர்வரும் தேர்தலில் விஜயின் கட்சி பெருமென எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதன் வாக்கு வங்கி 15%க்கும் குறைவடைந்து விட்டதான புதிய கணிப்புகள் வந்துள்ளன. இறுதியாக நாளை பிரான்சில் இடம்பெறும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான இறுதிச் சுற்று வாக்களிப்பை நோக்கிக் கொண்டால் பல நகரங்கள் மற்றும் மாநகரங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றன. 1521 உள்ளூராட்சிகளுக்கு நாளை தேர்தல் இடம்பெறுகிறது. இவற்றில் பாரிஸ், மார்சேய், நான்த், தூலிஸ், லியோன், போதோ, ஸ்ட்ராஸ்பர்க் போன்ற முக்கிய நகரங்களும் உள்ளடங்குகின்றன. இந்த தேர்தலில் வலதுசாரிகளுக்கு எதிராக, அதாவது தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக ஏனைய கட்சிகள் முன்னைய தேர்தல்களில் போடும் தடுப்பு அரண் தேவடைவது ஒரு முக்கியமான மாற்றமாக தெரிகின்றது. இது இன்னும் ஒரு வருடத்தில் இடம்பெறவுள்ள அரசு தலைவர் தேர்தல் களத்தில் அதிதீவிர வலதுசாரிகளின் பலத்தை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இதேவேளை இன்னொரு முடியமாக தீவிர இடதுசாரி தரப்பும் இந்த தேர்தல் களத்தில் வலுவாக இருப்பது தெரிகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.